முற்பிறவி எடுத்ததும் அடுத்த பிறவி எடுப்பதும் இல்லை. இப்போது எடுத்த உடல் அழிந்தால் ஆன்மாவும் அழிந்துவிடும் என்றும், சிலர் முத்தி அடைவான் என்றும், சிலர் பாவ புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும், சிலர் உடல் இல்லாமல் உடல் அழிந்த இடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், அவர்களும் இந்த உடலே ஆன்மாவென்றும் உலகபோக இன்பங்களை அனுபவிப்பதே முத்து என்றும் கொள்ளப்பட்ட லோகாயுத மதத்தாரின் கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர் ஆவார்கள் என்கிறார் பெருமானார். இந்த லோகாயுத அதாவது உலகாயுத மதத்தின் மிக முக்கியமான உயரிய கொள்கை என்னவென்றால், அழகிய பெண்களை மணர்ந்து அவளுடன் இன்புறுதலே முத்து என்பதுதான் லோகாயுத மதத்தின் கொள்கை. இந்த உலகில் 99% மனிதர்கள் இந்த லோகாயுத கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பது ஐயமில்லை.